ஹரஹர நம பார்வதீபதேரஹர மகாதேவா சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா என்று 19/10 அதாவது அக்டோபர் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை திரையோதசி திதி மாலை வரை இருக்கின்றது. தொடர்ந்து சதுர்தசி. இன்று சரபேஸ்வரருடைய மகிமை, இன்று சரபேஸ்வரருடைய பூஜை செய்தால் என்ன பலன் என்பதை கொஞ்சம் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் விளக்கமாகவும் அதனுடைய பலன்களை தெரிந்து கொண்டு நீங்கள் செய்வீர்களானால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன்கள் சொல்லி மாளாத அளவுக்கு வரும். காரணம், அப்படிப்பட்ட பூஜையானது சரபேஸ்வரர். ஒவ்வொரு இல்லத்திலும் நீங்கள் வாங்கி வைத்து பொம்மை வடிவிலே வாங்கி வைத்து வழிபட வேண்டிய காலமாக இது இருக்கின்றது. காரணம், நேற்று இரவு 7:45 குரு பகவான் கடகராசியிலே அதிச்சாரம் உச்சம் பெற்று அதி உன்னதமான பலன்களை தர காத்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்க வேண்டும். இது தொடர்ந்து எந்த விதமான இடைஞ்சல்களும் தடங்கல்களும் இல்லாமல் இருப்பதுதான் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கும். எல்லோருக்கும் பரிபூர்ணமான வாழ்க்கைக்கு எத்தனையோ திருஷ்டி, பில்லி, சூன்யம், செய்வினை மந்திரங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், மனக்கோளாறுகளால் மனநிலையை இழந்து தன்னிலை இழந்து வாடுகின்ற குடும்பங்கள் எத்தனையோ கோடி பேர் இருக்கின்றார்கள். அது இந்த ஊர் அந்த ஊர் என்று சொல்ல முடியாது. இப்படி காரணம், நரசிம்மர் அவதாரம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் நரசிம்மர் அவதாரம் எடுத்து பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்து அவரை காவந்து பண்ணி அவருடைய தந்தையை இரண்யகசிபுவை வதம் செய்த நரசிம்மருக்கு அந்த கோபமானது தணியவில்லை. காரணம், அந்த இரண்யகசிபுவினுடைய உடலில் உள்ள தீய சக்திகள், அசுர சக்திகள் அப்படியே நரசிம்மரை பிடித்து விட்டது. அந்த ஆங்காரம் தணியவில்லை. பல லோகங்களுக்கும் சென்றார் நரசிம்மர். எல்லா தேவாதி தேவர்கள், மகரிஷிகள் அத்தனை பேரும் மிரண்டு ஓடினார்கள். காரணம், அந்த அளவுக்கு உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜலந்தம் சர்வதோ முகம் சிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யம் நமாமியமகம் என்று சொல்வார்களே, அப்படி உக்கிரகமாக அண்ட சராசரமும் நடுங்கும்படியாக குரூர முகத்துடன் நரசிம்மரானவர் அந்த வேகம் கோபம் தணியாமல் அலையும் பொழுது இறைவனால் ஆட்கொள்ள வேண்டும் என்பது விதிவசத்தால் இறைவன் ஒரு பக்ஷியினுடைய முகத்தை, இறக்கையும் சிங்கத்தினுடைய ரூபத்தையும் கொண்டு ஒரு பெரும் பட்சியாக உருவெடுத்து கிட்டக்க நெருங்க முடியாத அந்த நரசிம்மரை அப்படியே தான் அரவணைத்து தனது இறக்கைகளால் அப்படியே நல்ல தென்றல் காற்று போல விசிறி 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 விட்டு அந்த நரசிம்மருடைய அந்த கோபத்தை, அந்த உக்கிரகத்தை, வேகத்தை தணித்து வைத்தவர்தான் இந்த சரபேஸ்வரர். அப்படிப்பட்ட நரசிம்மருடைய கோபத்தையே தனித்து சாந்த நிலையிலே யோக நரசிம்மராக, லக்ஷ்மி நரசிம்மராக நாம் இன்று தரிசிப்பதற்கு காரணம் அந்த சரபேஸ்வருடைய முழு அனுக்கிரகம். இல்லை என்றால் அவருடைய வேகத்தை உங்களுக்கெல்லாம் தெரியும். புராணத்திலே அவதாரத்திலே நரசிம்மர் எப்படி அவதாரம் என்றார். ஆகையினால் இன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள ராகுகால பூஜையை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள். இந்த சரபேஸ்வரை வழிபடும் பொழுது நீங்கள் கைகளால் அரைத்த சந்தனத்தை உங்களது வீட்டில் பொம்மை, சரபேஸ்வரர் பொம்மையானது ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ணன், சென்னை மந்தைவெளி, இதனுடைய எண்களை உங்களுக்கு தர இருக்கின்றோம். தொடர்பு கொண்டு வாங்கி வைத்து இந்த தீபாவளி பண்டிகையிலிருந்து, அமாவாசையிலிருந்தாவது நீங்கள் ஆரம்பித்தால் எத்தனையோ வேலை போய் திண்டாடி மேலும் அதில் ஒரு வழக்கு தேவையில்லாமல் கை கட்டி பதில் சொல்கின்ற நிலை ஏற்பட்டவர்களுக்கும், அப்படி ஏற்படாமல் இருப்பவர்களுக்கும் உதவி செய்வதே இந்த சரபேஸ்வரர். எல்லா காரியத்திலும் வெற்றி, சித்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெற்றி, மனசிலே மகிழ்ச்சி, தினமும் ஏதோ ஒரு குழப்பத்தில் பயந்து நடுங்கி கொண்டே இருக்கின்றவர்களுக்கு மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கின்ற இந்த சரபேஸ்வரரை வணங்கும் பொழுது
எண்ணெயிலான பலகாரங்கள் நம்ம சொல்லுமே பஜ்ஜி போண்டா. இந்த போண்டாவானது குறைந்தது 21 போண்டாக்கள் பெரிய சாத்துக்குடி அளவுக்கு போடுங்க. ஏனென்றால் நமக்கு பலன் அந்த அளவுக்கு வேணும். இந்த பலனானதை யாராலும் மாற்ற முடியாது. எந்த மந்திரவாதி தந்திரவாதி என்று சொல்கின்றோமோ அவைகளினால் செய்யப்பட்ட பலவிதமான கர்மாக்கள் எல்லாம் இந்த உருண்டையாக இருக்கின்ற நாம் எண்ணெயில் சுட்ட பலகாரங்கள் போல இது போல, அதாவது மைசூர் போண்டா, பலவிதமான காய்கறிகளை சேர்த்து வெஜிடபிள் போண்டா, இப்படி உருண்டை விடமான இனிப்பு போண்டா இவையெல்லாம் செய்து சரபேஸ்வரருக்கு படைத்து நீங்கள் இன்று வழிபட்டால் உங்களுக்கு மனத்தெளிவு நீங்கள் வெளியில் வரும் அப்பொழுதே கிடைக்கும். 4:30 மணி முதல் 6 மணி வரை எத்தனையோ இடங்களிலே ஆலயங்களிலே சரபேஸ்வரர் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மதுரை, அதாவது அம்மன் சன்னதியிலேருந்து கொஞ்சம் வெளியில் அந்த தூணில் அற்புதமான சரபேஸ்வரர். கும்பகோணம் அருகில் திருபுவனம் சரபேஸ்வரர். சென்னை மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் கோயிலில் உள்ள சரபேஸ்வரர். சென்னை குறுங்காலீஸ்வரர் கோயில் சரபேஸ்வரர். திரு அண்ணாமலை அம்மன் சன்னதி தூணிலே இருக்கின்ற சரபேஸ்வரர். இப்படி இந்த சரபேஸ்வருடைய மகிமை சொல்ல மாளாதது. எத்தனையோ தூண்களிலும் இந்த சரப காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இவைகளெல்லாம் சொல்லி மாளாத அளவுக்கு நமது கஷ்டங்களை போக்கி நீண்ட ஆயுளும், நோய் வராமல், கண் திருஷ்டி வராமல், பிறந்த குழந்தைகள் திடீரென்று எப்போ பார்த்தாலும் அழும். ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று ஜுரங்கள் வருகின்ற காரணம் இருக்கிறது. அது பல திருஷ்டிகள். பல பேர் கைப்படும் பொழுது அந்த குழந்தையினுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு கதறி அழுகின்றது என்பதை புரிந்து கொள்வார்கள் பெரியவர்கள். ஆகையினால் சரபேஸ்வருடைய பொம்மை எந்த வீட்டில் இருக்கின்றதோ அங்கே இப்படிப்பட்ட துர்தேவதைகள், துஷ்ட தெய்வங்கள், பேய் பிசாசு நடமாட்டங்கள், நிழல் ஓட்டங்கள் என்பது அந்த இல்லத்திலும் வியாபார ஸ்தலத்திலும் இருக்கவே இருக்காது. இப்படி சரபேஸ்வரரை வாங்கி நீங்கள் பல ஆலயங்களுக்கு தானமாக கொடுப்பதும், அந்த ஆலயத்திலே சரபேஸ்வரர் முழுமையாக வந்து அமர்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு திருக்காட்சி தரும் பெரும் புண்ணியத்தையும் உங்களுக்கு ஒன்றுக்கு பல கோடியாக கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள். இந்த சரபேஸ்வரரை பற்றி சொல்லும்போது 108 விதமான மந்திரங்கள், அஷ்டோத்திரம் என்று சொல்லுகின்ற 108 போற்றி துதிகள் உங்களுக்கு இருக்கின்றது. டவுன்லோட் பண்ணிக்கோ. ஓம் சாலுவேசாய வித்மகே பக்ஷி ராஜாய தீமகி தன்னோ சரப பிரச்சோதயாது. ஓம் சாலுவேசாய வித்மகே பக்ஷி ராஜாய தீமகி தன்ன சரப பிரச்சோதயாத். நாங்கள் விளக்கமாக பகுதி 2 தருகிறோம். இன்று நேர காலம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் கேட்டவுடன் செய்வீர்கள், எல்லோருக்கும் சொல்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடன் உங்களுக்கு இதை கொடுத்துள்ளோம். நீங்கள் செய்து வாழ்க்கையிலே வருகின்ற இன்றைய நரக சதுர்த்தி, இன்று யமதீபம் ஏற்றி வையுங்கள். காலையிலே விடியற்காலையிலே ஸ்நானம் செய்யுங்கள். எண்ணெய் தேய்த்து கண்டிப்பாக குளிக்கும்போது தண்ணீர் ஊற்றி கெங்கே செய்ய முனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியும் குரு கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி என்று தமிழில் ஓதி தெற்கு பார்த்து உட்கார்ந்து குளிக்க வேண்டும். நாங்கள் அலர்ஜி ஒத்துக்கொள்ளாது என்று சொல்லாதீர்கள். இந்த கங்கா ஸ்நானமானது அவளது பெரிய புண்ணியத்தை, கங்கை தேவியானவள் நாளை காவிரியுடன் வந்து கலந்து உங்களுக்கு அருள் பாலிக்கும். ஒவ்வொரு இல்லத்திலும் கங்கா ஜலம் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நமது ஆசிரமம் மற்றும் ஸ்ரீரங்கம் ஜெய் விஜய் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களையும் கேட்டு பல அடியார்களிடம் கங்கா ஜலமானது இலவசமாக கிடைக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட அற்புதமான புண்ணிய நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கு உதவியாக இந்த அப்லோட் செய்கின்ற யூடியூப்பில் இதை ஏற்றி கொடுக்கின்ற திரு நவநீதம் என்கின்றவர் வாத்தியாரை பார்க்காமல் இன்றளவும் இலவச சேவையாக யூடியூப்பில் ஏற்றி இந்த தெய்வீக ரகசியங்களை, ஆன்மீக தொடர்புகளை, ஆன்மீக நட்புகளை, ஒவ்வொரு கோயிலை பற்றியும் அருமையான பதிவாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆன்மீகத்துடன் பயணம், ஆன்மீகத்துடன் நட்பு என்கின்ற ஒரு பெயரிலே பல ஆலயங்களுக்கு இறையடியார்களை, அதாவது ஆன்மீக பயணம் டூர் என்று சொல்கின்றோமே,
வாரத்திலே விடுமுறை நாட்களிலே செல்வதற்கு வாத்தியார் சொன்ன ஆலயங்கள் எல்லாம் அழைத்து செல்வதற்கான ஒரு திட்டமானது குருவருளால் ஏற்பாடாகி வருகின்றது. அந்த திட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டு ஒத்துழைப்புடன் செயல்படும் பொழுது உங்களுக்கு தேவையான ஆலயங்களை மிக அருமையாக விளக்கத்துடன் தரிசித்து நீங்கள் மகிழப் போகின்றீர்கள். அதற்கு அச்சாரம்தான் வருகின்ற தீபஒளி பெருவிழாவானது. நாளை காஞ்சிபுரத்திலே தீபப்பிரகாச வரகதவல்லி அம்பிகா உடனுரை தீபப்பிரகாச பெருமாளுடைய தீபஒளி பெருமாளுடைய ஆலயத்திலே ஆலயம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான அகல் விளக்குகள் ஏற்றி தீபாவளி பண்டிகை மிக அற்புதமாக நடைபெற இருக்கின்றது. எல்லோருக்கும் சொல்லுங்கள். எல்லா ஊர்களிலும் கோவில்களிலும் இல்லங்களிலும் மாலை நாளைக்கு தீபத்தை பாதுகாப்பாக ஏற்றி தீபத்தை ஒளி பிரகாசமாக பண்ணி தீபப்பிரகாச சித்தரை வணங்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி மயம்தான் இனிமேல் இருக்க வேண்டும். இருட்டு இல்லாத நிலை வர வேண்டும். எல்லோரும் வாழ்வில் நலம் வளமாக ஆரோக்கியத்துடன் ஆயுளுடன் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல நாளை கொண்டாடி நாளைய மறுதினம் வருகின்ற அமாவாசையை அருமையாக கொண்டாடுவோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா.